ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2 ஷைனிங் ஹோட்டல். எபிசோட் ஸ்டார்ட்ல ரோஸ் ஹீரோவோட வீடியோவை ஒரு டாக் வெப்சைட்ல போட்டிருப்பா. அந்த வெப்சைட்ல இருந்து ஒருத்தங்க காண்டாக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட பேரு பெர்லின். இது ஜாங் கிட்ட சொல்ல, ஜாங்கோ சூப்பர் மணி, நீ நல்ல பார்ட்னர்னு சொல்ல, அந்த பெர்லின் என்ன டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா, இதே மாதிரி அவங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்களாம். ஹீரோ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு லேப்டாப். அதுல யாராவது ஒரு கேரக்டரை டைப் பண்ணா அவங்க நாவல்ல இருக்க கேரக்டரா மாறிடுவாங்களாம். அது மட்டும் இல்ல, அந்த லேப்டாப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்டா மட்டும் போதும், அதுவே டைப் பண்ணி ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுமா. எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காதுல்ல. இதுக்காக அந்த ரைட்டர்ஸ் தருது அவங்களோட சோல. இப்ப ஈரனும் ரெபேக்கா வீட்டுக்கு வர, அங்க ரெபேக்கா இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணோட வாய்ஸ் மட்டும் கேட்கும். ஆனா ஹீரோயினுடைய நிலைமை, ஹீரோயின் ரெபேக்காவை பார்த்தே ஆகணும். அதனால ப்ளீஸ் நீங்க டோர் ஓபன் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன்னு ஹீரோயின் சொல்ல, சரின்னு பாவப்பட்டு அவங்களும் டோர் ஓபன் பண்ணிடுவாங்க. உள்ள இருக்கிறது ஒரு பாட்டி. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்த உடனே காஃபி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த பாட்டியோட கையை நடுங்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி பயத்தோடயே இருப்பாங்க. அந்த பாட்டியும் ஹீரோயினோட பேர் கேட்க லியோ யான்டிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்பவுமே எங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு அர்த்தமா. அப்படித்தான் நீ இருக்கேன்னு அந்த பாட்டியும் கேட்க, ஹீரோயினுக்கு ரைட்டர் ஆகணும் தான் ஆசை. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, ஹீரோயினுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பாட்டியும் சரின்னு கிச்சனுக்குள்ள போவாங்க. அங்க போட்ட பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹீரோயினும் பாட்டிக்கு படிக்க வச்சுட்டு ஜாங்குக்கு கால் பண்ண, அவன் கிடைச்ச இன்ஃபர்மேஷனா சொல்வான். ஆனா இப்பவும் ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஹீரோ ரிபேக்காவை மீட் பண்ண வந்து தானே காணாம போனாரு. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் ரிபேக்கா தானோன்னு ஜாங்குக்கு ஒரு டவுட். அதனால அங்க ஏதாவது லேப்டாப் இருக்கான்னு தேட சொல்வான். ஹீரோயினுக்கு நம்பிக்கை இல்ல. சரி பாக்கலான்னு காலை கட் பண்ணிருவாங்க. அப்ப ஹீரோயின் அங்க ஒரு ஒயினை பாப்பாங்க. அந்த ஒயின் வாங்கின பில்லு ஹீரோவோட கார்ல ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்னா ஒருவேளை ரிபேக்கா தான் இதுக்கெல்லாம் காரணமான ஹீரோயினுக்கு டவுட் வர, ஹீரோயினும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. சடனா ஹீரோயினுக்கு யாரோ டைப் பண்ற சவுண்ட் கேட்கும். ஹீரோயினும் அந்த ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த லேப்டாப் இருக்கும். அது தானா டைப் ஆயிட்டு இருக்கும். ஹீரோயினும் மவுஸ் மேல கைய வச்சு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க, இப்ப அது டைப் பண்றது ஒரு சீரியல் கில்லர் கதைய. இந்த காணாம போன சைக்கோ அந்த நாவல்குள்ளதான் இருப்பா. அவ யாருக்கிட்டையும் ஒன்னா இருக்கும்போது அந்த நபரும் லவ் யூன்னு சொல்ல, இந்த சைக்கோ கத்தியாலே குத்தி அவனை கொன்னுடுவா. இது எல்லாம் நடக்கிறது ஷைனிங் ஹோட்டல்ல. அப்படியே இன்டென்ஸ காட்ட, இப்பதான் ஹீரோ அந்த ஷைனிங் ஹோட்டலுக்குள்ள போவாரு. இந்த கதையில ஹீரோ ஒரு ரைட்டர். ஒரு குவைட்டான பிளேஸ் வேணும்னு ஹீரோவும் கேட்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ரூம் கொடுப்பாங்க. கூடவே வெல்கம் ட்ரிங்க் ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஹீரோவும் ரூமுக்கு போக, ஹீரோவோட ரூமுக்கு மேலதான் அந்த சைக்கோ ஜோவோட ரூம் இருக்கும். அவதான் ஒரு கொலை பண்ணிருக்காளே, அந்த பாடியில கீழே தள்ளி ஒரு ஷூட் கேஸ்ல போட்டுட்டு இருப்பா. அந்த சத்தம்லாம் ஹீரோக்கு கேட்கும். அமைதியான ரூமை கேட்ட என்ன மாதிரி ரூமை கொடுத்துருக்கானே அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு கால் பண்ணா கால் அட்டன் பண்ண மாட்டான். சரி வெல்கம் ட்ரிங்க் ஆத்தி குடிக்கலான்னு ஹீரோவும் கிளம்ப, அந்த இடத்துல இந்த சைக்கோ பாட்டு பாடிட்டு இருப்பா. ஹீரோவும் மயங்கி போய் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க, இங்க ஹீரோயின் ஸ்டோரி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஜாங்க கிட்ட இந்த கதையை சொல்ல, ரோசோ காலையில இருந்தானே அந்த சைக்கோ காணாம போனா, அவ பேரும் ஜோ தான், அவன் தான் அங்க இருக்கான்னு சொல்ல, அப்ப ஹீரோ சைக்கோவை தான் சைட் அடிச்சிட்டு இருக்கானா, என்ன பண்றதுன்னு ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்க. அந்த கதைக்குள்ள சைக்கோவும் சூட்கேஸை எடுத்துட்டு போய் மவுண்டனுக்கு அடியில அந்த பாடியை புதைக்கிறா. இப்ப லிப்டுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க இந்த சைக்கோ வருவா. அவளுக்கு லைட்டா கோல்ட் பிடிச்சிருக்கும். ஹீரோ தன்னோட கச்சிஃபை கொடுப்பாரு. அந்த சைக்கோவும் ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவா. அவன் நெக்ஸ்ட் டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டான்னு அந்த லேப்டாப்ல டைப் ஆக, ஹீரோயினுக்கு இங்க பதறுது. வேற வழியில ஹீரோவை காப்பாத்தணும்னா ஹீரோயின் கண்டிப்பா அந்த நாவல்குள்ள போகணும். ஜாங்கோ வேணான்னு சொல்வான். ஆனா ஹீரோயின் கேட்காம காலை கட் பண்ணிருவாங்க. ரியாலிட்டியில தான் ஹீரோ லவ் பண்ணல, அட்லீஸ்ட் கதையிலாவது லவ் பண்ணட்டும்னு ஹீரோயின் டைப் பண்றாங்க. ஒரு அப்பாவியான பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருப்பா. அந்த பொண்ணு தான் ஹீரோ உருகி உருகி காதலிச்சிருப்பாரு. அவளோட பேரு லியோ யான்டிங்னு டைப் பண்ண, ஹீரோயின் என்கிட்ட கொடுத்த உடனே ஹீரோயின் நாவல்குள்ள போயிடுவாங்க. ஹீரோ காரு ஹீரோயினை கிராஸ் பண்ணி தான் போகும். ஹீரோ பாத்துருவாரு. ஹீரோயினும் இதெல்லாம் உண்மையான ரோடெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்க, ஹீரோ பின்னாடி இருந்து ஹீரோயினை கூப்பிடுவாரு. ஹீரோயினும் ஓடி போய் அக் பண்ணிப்பாங்க. ஹீரோயினும் நீ ஓகேவா, உனக்கு எங்கேயாவது காயம்பட்டிருக்கா, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ என்ன உளறன்னு கேட்பாரு. ஏன்னா ஹீரோக்கு எந்த ஞாபகமும் இல்ல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரைட்டர். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உன் ஷூ எங்கன்னு கேட்க, ஹீரோயினுக்கு விக்க விக்கமா வரும். அப்ப ஒரு கார்டு ஹீரோயினை மோதவிட ஹீரோவும் காப்பாத்த ஹீரோயினுக்கு குஷி ஆயிடும். ஆனா ஹீரோக்கு கடுப்பா இருக்கும். லூசா நீனு ஹீரோவும் திட்ட, ஹீரோயினோ நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நாவல்குள்ள வந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்னாச்சு உனக்கு, நீ முதல்ல வேற ஒருத்தனோட என்ன சீட் பண்ண, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்ட, இப்ப திடீர்னு வந்திருக்க, லூசு மாதிரி உளறிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினோ நான் சீட் பண்ணனா, விட்டுட்டு போயிட்டேனா, அட பாவீங்களா, நாவல்ல கூட என் லவ் ஸ்டோரி சக்சஸ் ஆகாது போலயே. ஹீரோ கிளம்பி போக ஹீரோயின் நானும் வரேன்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் விட்டுட்டு தான் போவாரு. ஆனா மனசு கேட்காது. அதனால கூட்டிட்டு போவாரு. ஹோட்டலுக்கு ரீச் ஆனவனே நீ யாரும் நான் யாருன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் கொஞ்ச நாள் மட்டும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும்
என் வழியில மட்டும் குறுக்கிடாதன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே சொல்லிடுவாங்க. ஹோட்டலுக்கு போனோடனே ஹீரோ பேங்க் கார்டை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஹீரோயின் கிட்ட காசு எதுவும் இல்லைன்னு. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும் ஜாங் கிட்ட இருந்து. ஆனா ஹீரோயினால தன்னோட போன்ல இருந்து கால் அட்டன் பண்ண முடியாது. பக்கத்திலேயே அந்த லாபில இருக்க போனு ரிங் ஆகும். ஹீரோயின் அங்க போய் கால் அட்டன் பண்ண அதுல ஜாங் பேசுவான். ஹீரோயினும் தன் நாவலுக்குள்ள வந்த விஷயத்த சொல்ல அவன் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருப்பான். அந்த ஜோ ரியல் லைஃப்லயும் சீரியல் கில்லர் தான், இந்த கதையிலயும் சீரியல் கில்லர் தான். ரியல் லைஃப்ல அவளோட பேட்டர்ன் என்னன்னா இன்சூரன்ஸ் மூலமா பசங்களை மயக்குவா. பெட்ல இருக்கும்போது அவங்க லவ் யூன்னு சொன்ன உடனே கத்தியில குத்திடுவா. அவ பண்ண எல்லா கொலையுமே பெட்ரூம்ல தான் நடந்திருக்கும். இத பத்தி டார்க் வெப்சைட்ல இருக்க பெர்லின் கிட்டயும் அவன் பேசியிருக்கானா. சரின்னு ஹீரோயினு காலை கட் பண்ணிடுவாங்க. ஹோட்டல்ல யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா லூசனு ஹோட்டலை விட்டு தூக்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஹீரோயின் சமத்தா ஹோட்டல்ல ஹீரோ கொடுத்த கார்டு வச்சு ரூம் போடுவாங்க. இப்ப ஹீரோவோட ரூமை தேடி போக 640 அங்கதான் டைப்பிங் சவுண்ட் கேட்கும். ஹீரோ உள்ளதா இருப்பாரு. ஹீரோயினும் கதவு தட்டலாம் தான் யோசிப்பாங்க. ஆனா கதவு தட்டினா ஹீரோ வெளியே வந்து கத்துவாரு. சரி அப்புறம் பாத்துக்கலான்னு ஹீரோயின் போயிடுவாங்க. இந்த சைக்கோ ஜோ நைட்டு ரெடி ஆயிட்டு இருப்பா. அவ கொலை பண்றவங்களோட ஃபிங்கரை கட் பண்ணி அந்த ரத்தத்தை லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணிப்பா. எப்பவுமே 8 o'clock அந்த ஜோவுடைய ஷோ நடக்கும். ஹீரோவும் கரெக்டா வந்துருவாரு. ஹீரோனும் இவன் வேற அங்க பாத்துட்டே இருக்கான்னு ஹீரோ பக்கத்துல போய் உட்கார ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோயின் தனியா பேசலான்னு கூப்பிடுவாங்க. ஹீரோ தட்டி விட்டுருவாரு. ஹீரோ ரசிச்சு அந்த பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இப்படியே போச்சுன்னா ஹீரோக்கு அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் போய் என்ன குடிச்சிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிருவாங்க. இதை அந்த சைக்கோவும் பாப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் நைஸ் டே.